ஹே ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அனிமெக்ஸ் கேமிங். ஓகே காய்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம ஹெல்ஸ் பேரடைஸ் சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஸ் எபிசோட் நம்ம தமிழ் கமெண்ட்ரி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் போய் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டீமன்ஸ் ஆஃப் தி ஷேடோ ரிலம் அப்படிங்கிற ஒரு புது அனிமே பற்றி நம்ம வந்து தமிழ் கமெண்ட்ரி கொடுக்க போகிறோம். ஸோ எபிசோட் 1 வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் எபிசோட் 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ப்ராமிசிங்கான ஒரு எபிசோடாக இருக்குது அண்ட் சூப்பராகவும் இருக்குது. ஸோ வாங்க நம்ம தமிழ் கமெண்ட்ரி பார்ப்போம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் மற்றவங்களுக்கு இது ரெக்கமெண்ட் போகும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே காய்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வில்லேஜில் ஒரு அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசவம் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி தான் வழக்கமாக பிரசவம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பாட்டி சொல்கிறாங்க, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் வரப்போகுது, 2 குழந்தை. ஒரு குழந்தை வெளியே வந்துருச்சு, இன்னொரு குழந்தை உள்ளதாக இருக்குது. கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணு, அதிகாலை ஆக போகுது. அதிகாலை ஆனதுக்கப்புறம் நீ வந்து பார்த்தீங்கன்னா பெர்த் கொடுக்கணும். அப்போ தான் இந்த 2 குழந்தைங்களும் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா டீமன்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அதாவது கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கு, என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க, இதை எப்படி ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரசவம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குழந்தை வந்து வெளியே வந்துடுது. அதுக்கப்புறம் அதிகாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிறது. அப்போ ஊர் தலைவனை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க போல். ஸோ எவனோ ஒருத்தர் காமிக்கிறாங்க, அவன் தலைவனை கை வச்சுட்டு இருக்கான். அந்த பாட்டியோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்துட்டு கேட்குது, உனக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு, ஒரு குழந்தை இருட்டுலையும் இன்னொரு குழந்தை, அதாவது ஒரு குழந்தை இருட்டை போலையும் இன்னொரு குழந்தை வெளிச்சத்தை போலையும் வளரப்போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 16 வருஷம் ஆகுது. 16 வருஷத்துக்கு அப்புறமேட்டு ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறவையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வேட்டையாடிட்டு இருக்கான். அப்படி வேட்டையாடிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்குது. ஸோ அந்த கேரக்டரோட கண்ணே அப்படி தான் போல. ஸோ இந்த சீன் பார்த்தோன்னே எனக்கு மகாபாரத்தில் அர்ஜுனன் ஞாபகம் தான் வந்தது. ஸோ குருவியோட கண்ணை மட்டும் பார்த்து அடிச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவியை வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடுவான். வேட்டையாடி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பான். ஸோ ஒரு சவுண்டு மட்டும் கேட்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் சவுண்ட் மாதிரி கேட்கும். அந்த ஏரோப்ளைன் சவுண்டை பார்த்துட்டு டிராகன்ஸோட தடயம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லுவான். என்னடா டிராகன் போகுதுங்கிறானே, அதுதான் ஏரோப்ளைன் ஆச்சுன்னு எனக்கே சந்தேகமாக இருந்தது. பட் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ட்விஸ்ட்டே இருக்குது. அது அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வேட்டையாடிட்டு அவனோட வில்லேஜ்குள்ளே வரான். சின்ன வில்லேஜாக இருக்குது. அதில் ஒருத்தனை காமிக்கிறாங்க, டேம் யூரோ அப்படிங்கிறான். அப்போ நம்ம ஹீரோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூரோ போல். டேம் யூரோ, நீ என்ன மறுபடியும் தனியாகவே வேட்டையாட போயிட்டியா, சொல்லி தான் நானும் வந்திருப்பேன், அந்த காட்டுக்குள்ளே உனக்கு என்ன ஏதாவது ஆயிடுச்சா, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீ வந்து எனக்கு ரொம்ப இடஞ்சலாக இருக்கும், அதனால தான் நானே போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற நீ, என்ன வந்து இடஞ்சலாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்லையே, நீ இந்த தடவை இந்த நல்ல ஒரு பறவையை பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அவன் ஊருக்குள்ளே போயிட்டு இருக்கப்போ மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவன் வந்து போயிட்டுருக்கான். அப்படியே அவன் ஊர் மக்களெல்லாம் பேசிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு போகிறான். அவனோட பாட்டி இருக்காங்க அண்ட் நம்ம டான்ஜி, அதாவது அவனோட ஃப்ரெண்டோட அம்மாவும் இருக்காங்க. டான்ஜி, இருவை பார்த்து கற்றுக்கோ, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ வந்து எனக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்ல, என்ன நான் உதவி செய்யறதா, நாளை வர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுறான். அவன் ஒன்றதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி கேட்ட, பாட்டி அசா எங்கே இருக்கா அப்படின்னு கேட்க, அசா உள்ளதாக இருக்கா, அப்பா போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டான ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அசாவை பார்க்க போகிறோம். அசாவை வந்து ஒரு சின்ன ஒரு கேஜ்குள்ளே போட்டு வந்துன்னா அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட அவளை பூட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். வந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்கா. அவங்க அண்ணனை பார்த்தோன்னே இவன் ரொம்ப ஹாப்பி ஆயிடும். நம்ம கூட பார்த்தோன்னே ஓகே இவ தான் வந்து டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வருது. ஸோ அவள் தான் அசா போல். உடனே நம்ம ஹீரோவும் அசாவும் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க, அண்ணன் தங்கச்சி மாதிரி. நான் மட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறவையை பிடிச்சேன், பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரடி இல்லைன்னா ஒரு பியரை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிப்பேன் அப்படின்னு நினச்சேன், பட் நான் ஒரு பறவையை தான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறான், பனிக்காலம் வந்து வரப்போகுது, பனிக்காலம் வந்துடுச்சுன்னா இந்த தடவை நமக்கு விளைச்சலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, அதனால் பெரிய ஆளுங்க எல்லாருமே இந்த மலைக்கு கீழே போய் அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு கேட்குறான், அப்போ நீயும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் வேலை செய்ய போவியா அப்படின்னு சொல்ல, அப்புறம் அவன் சொல்கிறான், உன்னை விட்டு நான் எப்படி போவேன், கண்டிப்பாக நான் போக மாட்டேன், நான் கூடி சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய ஒரு வேட்டையாடிட்டு நான் உன் கூட இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க ஒரு சின்ன கிராமத்தில் மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா வந்துட்டு, அவங்க அம்மா இல்லை, டென்ஜி அம்மா வந்துட்டு டேராசன் வந்துட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டேராசன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டேரா அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடோடி மலை போல். ஸோ மேலே இருக்க மக்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கீழே இருந்து கொண்டு வரான். மேலே இருக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டமாற்று முறை, அதாவது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு அவங்களால முடிஞ்சதை அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அந்த உப்பு, அப்புறம் வேறு ஏதாவது ஹெர்ப்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஒரு பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தலைவலிக்குதுன்னு சொல்லி தலைவலி மருந்து கேட்குறாங்க. நீங்கள் அதுதான் எனக்கு கேட்பீங்கன்னு தெரியும், இந்தாங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவன் அடிக்கடி இந்த வில்லேஜுக்கு வருவான்னு தெரிய வருது. அப்புறம் நம்ம யூரோ வரான். யூரோ வந்துட்டு, டேரசன் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, வந்துட்டேன், எப்படி நீ உனக்கு எதுவும் கேட்க மாட்டேன், இந்த ஆசாக்கு தான் இந்த பால் கொண்டு வந்தேன், அப்போ கொண்டு போய் கொடுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பால் நம்ம ஆசாக்கு கொடுக்குறோம். இவனும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்படி சொல்லி முடிச்சதுக்கப்புறமேட்டு அங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்டு நம்ம டேரசன் மறுபடியும் அவனோட வேலையை பார்க்கறதுக்காக அந்த மலையை விட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கிறோம். இன்னொரு சைடு நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டே இருக்காங்க. நம்மளும் இந்த மாதிரி வெளியே போய் பார்க்கணுமே, எனக்கு இந்த வில்லேஜை விட்டு வெளியே போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு அவன் தெரிஞ்சு சொல்கிறேன். அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை எனக்கு அதுக்குள்ளே எந்த ஆசையும் இல்லை, நான் என் ஆசை கூட இங்கே நிம்மதியாக வாழ்ந்தனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு சவுண்ட் வர ஆரம்பிக்குது. மறுபடியும் அந்த டிராகனோட ட்ரையல்ஸ் மேலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரு மேலே பார்த்து பார்க்குறோம். அப்போ தான் டென்ஜி சொல்கிறான், இந்த தடவை இன்னொரு சவுண்டு வேறு மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறோம். அந்த சவுண்டு என்ன மாதிரி இருக்குன்னா ஹெலிகாப்டர் சவுண்டு மாதிரியே இருக்குது. பட் இவங்களுக்கு அதெல்லாம் தெரியல போகிற. சரி நம்ம கூட மலையில் வளரனால அவங்களுக்குலாம் தெரியாது நம்ம நினச்சிட்டு இருக்கோம். என்னடா ஏரோப்ளேனை பார்த்து டிராகன் சொல்கிறாங்களே நினச்சிட்டு இருக்கோம். பட் அது அப்படி கிடையாது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட கையை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அவள் கையை காமிச்ச உடனே ஒரு பேரியர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. அதாவது இந்த மலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சு வச்சிருக்காங்க. இந்த வில்லேஜை மலைக்கு மேலே ஒளிச்சு வச்சிருக்காங்க. அவள் ஏதோ கையிலேருந்து ஒரு பவர் மாதிரி பண்ணுறான். அந்த பவர் பண்ணதுக்கப்புறம் இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேராசானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருது. வெளியே போயிட்டு இருந்தவன் உடனே திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சு பார்க்குறான். டப்புன்னு இந்த பேரியர் போனதுக்கப்புறம் மேலே இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. இவங்களுக்கு அது ஏரோப்ளைன் தான், நமக்கு தெரியாது அது ஏரோப்ளைன். பட் இந்த வில்லேஜில் இருக்கிற யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னே தெரியல, என்னதுடா அது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ஹெலிகாப்டரும் இருக்குது. அதையும் அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் மட்டுமே வேக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அங்கே இருக்க வில்லேஜில் முக்கால்வாசி பேர் இதை பார்த்து என்னன்னே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அசந்து போயிருக்காங்க. அதாவது இந்த வில்லேஜை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சு வச்சிருக்காங்க. உள்ளே இருக்க மக்கள் சின்ன பசங்களாம் ஜாலியாக பார்த்து பேசிகிட்டு இருக்கப்போ திடீர்னு அந்த ஹெலிகாப்டர்லேருந்து நிறையா சோல்ஜர்ஸ்லாம் கீழே இறங்கி அங்கே இருக்க மக்களை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தாறுமாறாக கொள்றானுங்க, சுடுறானுங்க, என்ன பண்ணுறானுன்னு தெரியல. டேராசானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து அவனும் சுட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டேராவே வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் ஃபைட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் போயிட்டு இருக்கப்ப அந்த ஊரோட தலைவராக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருக்காங்க போல. இந்த பாட்டி கிட்ட போய் இங்கே என்ன தான் நடக்குதுன்னு ஒருத்தன் கேட்குறான். அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, நம்மளோட பேரியர் வந்து பார்த்தீங்கன்னா உடையப்பட்டுருச்சு. அவங்க கண்டிப்பாக இருவை தேடி தான் வந்திருக்காங்க. நம்ம எப்படியாவது இருவை வந்து பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. யாருக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல. இருவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் செத்து கிடக்குறாங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு நம்ம இருவும் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓட ஆரம்பிக்கிறோம். அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல். நம்ம டெஞ்சியும், அம்மா ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளீஸ் அலைவா அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறான். 2 பேருமே மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மேலே ஓடிட்டு இருக்காங்க. சோல்ஜர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. நம்ம இரு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கையில் இருக்க போவை வச்சு நம்ம சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணிட்டு மறுபடியும் நல்லாவே வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஓடிட்டு இருக்கப்பவே அவங்களோட ஊரோட நுழைவாயில் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இந்த நுழைவாயிலிருந்து ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் என்ன பண்ணுறான், எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெஃப்ட்டுக்கு சைடு ஒரு டோர் இருக்குது. அந்த டோரை ஓப்பன் பண்ணோம்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜுக்கு போயிடலாம். அதாவது வில்லேஜுக்கு மேலே இருக்க அவங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டோர் மாதிரி ஓப்பன் பண்ணுறான். ஐயோ என்ன இத்தனை நாளாக நான் இருக்கேன், இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஆமாம் நம்ம தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்களே எப்பயுமே நம்மளோட லெஃப்ட் அண்ட் ரைட் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறான். இது என்னன்னு புரியல. பட் இந்த நுழைவாயில் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பொண்ணு வந்து ஹெலிகாப்டர்லேருந்து கீழே இறங்குறா. மக்களை பார்த்து கோனிச்சிவா அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அது எப்படின்னா என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்க உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பாதி பாதியாக வந்து பார்த்தீங்கன்னா வெட்டப்படுது. இவன் என்னமோ சோப்புங்கிறா, கை வச்சுட்டு சோப்புங்கிறா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டப்படுது. அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு அம்மாவும் இறந்து கிடக்குறாங்க. அப்புறமேட்டு அந்த சின்ன பொண்ணு பார்த்து சொல்கிறா, நான் வந்து சின்ன பொண்ணுங்களாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒருத்தருக்கும் அவனோட வந்து பார்த்தீங்கன்னா அவனோட உடம்பு பாதியாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சோப் பண்ணிடுறான். என்ன நடக்குன்னு தெரியல, இவரோட பவர் என்னன்னு தெரியல. சரி அப்புறம் ஃபோனில் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, நான் இங்கே இருக்க பாதி பேரை கொண்டுட்டேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்ப அப்புறம் தான் தெரியுது கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாத்தையுமே வந்து போய்ட்டா நம்ம டேரா வந்து எல்லாத்தையுமே போட்டு தள்ளி வச்சிருக்கான். அதாவது இவனுக்கு வெளி உலகம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் போல். அவன் டப்புன்னு வந்து ஃபோன் எடுத்து, ஹானாச்சான் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு போல், நம்மளோட மறைவு இடத்த இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹானாச்சானும் ஆமாம் எனக்கு இங்கேருந்து தெரியுது, அங்கே ஏகப்பட்ட ஸ்மோக் வருது, நம்ம கண்டிப்பாக மாற்றி ஆகணும், நீ போய் இருவை கூட்டிட்டு வா அப்படின்னு வந்து இன்னொருத்தர் யாரோ ஹானாச்சான் எவனோ வந்து சொல்கிறான். அவள் பேசிகிட்டு இருக்கப்பவே டக்குன்னு இன்னொருத்தையும் காமிக்கிறாங்க. அவள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருவோட பாட்டியை அடித்து போட்டு தர இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. யாருன்னே தெரியல, பார்க்குறதுக்கு பொண்ணு மாதிரி தான் இருக்கா. பட் யாருன்னு ஒன்றும் புரியல. இவன் வந்து பார்த்தீங்கன்னா முறைச்சிட்டு நம்ம ஆசாவை பார்த்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கா. டப்புன்னு நம்ம ஆசாவை பார்த்துட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து ஏதோ ஒரு பவர் மாதிரி யூஸ் பண்ணுறான். அந்த பவர் அப்படியே நம்ம ஆசாவை அடிச்சிருது. அடித்த வேகத்தில் நம்ம ஆசா தலையிலிருந்து ஏகப்பட்ட பிளட் லீக் ஆகி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கீழே வந்துடுறான். ஐ திங்க் இறந்துட்டான்னு தான் நினைக்கிறேன். டப்புன்னு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரு ஓடி வந்துடுறான். இரு ஓடி வந்துட்டு ஆசா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்போ டப்புன்னு இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஹை நிசா அது நான் தான் அப்படிங்கிறா. ஒன்றுமே புரியல. இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசான்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது நம்ம இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ், ஒரு பொண்ணு ஒரு பையன். நம்ம இருவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன், இன்னொரு ஆசா. இவ்வளோ நாளும் அந்த சின்ன பொண்ணு தான் ஆசான்னு நினச்சிட்டு இருக்கான் போல். பட் இந்த பொண்ணு தான் ஆசான்னு சொல்கிறாங்க. பட் இவள் பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கா. இவளோட கண்ணு வந்து ரெட் கலரில் தான் இருக்குது. நம்ம ஹீரோட கண்ணு ரெட் கலரில் தான் இருக்குது. என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையே, நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன், யாசவன் உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பேசிகிட்டு இருக்கவே நம்ம ஹீரோ அவனோட போவை வச்சு அட்டாக் பண்ணி நம்ம அசா கையிலேருந்து ஏதோ ஒரு பவர் யூஸ் பண்ணுறா. பிளாஸ்ட் ஆயிடுது அந்த இடமே. பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம டேரா வந்து நம்ம எப்படியாவது ஹீரோவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கீழே இருக்க ஃபுட் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்க பிஸ்டல் மூலியமாக எல்லாத்தையும் ஃபயர் பண்ணிவிட்டு அந்த வில்லேஜ் நோக்கி, அதாவது அந்த ஹெட் மேலே இருக்க அந்த கேபிட்டல் நோக்கி வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கப்ப அந்த சின்ன பொண்ணு பார்க்குறான். ஓ நீ இங்கே தான் இருக்கியா, உனக்கு எவ்வளோ அழகான பல்லு அப்படின்னு காமிக்கிறாங்க. ஜூம் அவுட் பண்ணால் ஒரு சின்ன மான்ஸ்டர் மாதிரி காமிக்கிறாங்க, ஒரு சின்ன டீமன் மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ தான் தெரிய வருது இந்த டீமனை சில பேரால் தான் பார்க்க முடியும் போல், மக்களால் யாராலையுமே பார்க்க முடியல. இந்த
டீமன் தான் எல்லாத்தையும் கடிச்சு சாப் பண்ணியிருக்கு. அதோட பல்லை வச்சு எல்லாத்தையும் கடிச்சிருக்கு போல. அதை தான் காமிச்சிருக்காங்க. அப்புறம் எப்படியும் நம்ம டேரக்ஷனுக்கு அது தெரியறனால அதுலேருந்து டாச் பண்ணி ஒரு சின்ன கிரானடை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேலே வீசிடுறான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆயிடுது. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு காமிக்க மாட்டாங்க. டப்புன்னு நம்ம டேரக்ஷன் அங்கேருந்து ஓடி வரோம். அந்த சின்ன பால் நம்ம ஆசாவை வந்து பார்த்தீங்கன்னா தொடுது. அப்படியே அந்த பால் தொட்ட உடனே நம்ம ஃபேக் ஆசாவோட பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ மாதிரி ஒரு ஃபார்ம் எடுக்குது. அந்த ஃபார்ம் எடுத்து நம்ம ஒரிஜினல் ஆசாவை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருது. அப்போ சின்ன பாட்டி வந்து அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, டேரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறான். டேரா உருவை கொடுத்துட்டு சீக்கிரமாக ஓடு அப்படின்னு சொல்கிறான். டப்புன்னு நம்ம டேராவும் நம்ம இருவை தூக்கிட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறோம். இன்னொரு சைடு நம்ம டெஞ்சியோட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அடிபட்டுருக்கு போல. அம்மா நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்போ நீ இந்த சைடு பேசிட்டு இருக்கப்ப நம்ம டேராவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருவை கொடுத்துட்டு வேகமாக ஓடிட்டு இருக்கான். டேரா எங்கே போயிட்டு இருக்க அப்படின்னு இவன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். கேட்டுட்டு இருக்கப்பே திடீர்னு இன்னொரு வேற ஒரு 2 ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவனை பார்த்தாச்சு, அவனை சுற்று போடணும், சீக்கிரமாக அவனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லத்தை சுற்று போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேராவை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நம்ம டேராவும் நம்ம ஹீரோவும் அந்த ஒரு சீக்ரெட் பேசேஜ் மூலயமா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நுழைவாயிலுக்கு வெளியவே வந்துடுறாங்க. அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த ஸ்டாச்சு இருந்ததில் அந்த ஸ்டாச்சு கிட்ட வந்துடுறாங்க. ஸ்டாச்சு கிட்ட வந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் இருந்து சில சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட குறி எல்லாமே நம்ம டெரு மேலே தான் இருக்குது. நம்ம ஹீரோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கும் அந்த குறி இல்லை. பட் நம்ம ஹீரோக்கும் ஒன்றுமே புரியல. ஆசாவை அவங்க கொண்டுட்டாங்க, ஆசாவை வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டா போல. பட் அவளோட ரத்தத்திலிருந்து ஏதோ ஒன்று மூவ் ஆச்சு, எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல, இங்கே என்ன தான் நடக்குது, என்னோட சிஸ்டர் வேறு பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாங்க, இன்னொருத்தி வந்து அவள் தான் என்னோட சிஸ்டர்னு சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம டேரா அவனை பார்த்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்கிட்ட இப்போ நேரம் இல்லை, நம்ம எப்படியாவது இப்போ இந்த இடத்த வந்து தப்பிச்சே ஆகணும், அதனால் தப்பிச்சிடலாம், ஃபஸ்ட்டு தப்பிக்கிற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரா வந்து அவன் கையில் இருந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு லாக்கெட் மாதிரி இருக்குது. அந்த லாக்கெட்டை எடுத்து நம்ம ஹீரோக்கிட்ட கொடுத்து இதுதான் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் உனக்கு இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காப்பாற்றுவாங்க அப்படின்னு. இதை கொண்டு போய் அங்கே ஒரு சின்ன பேசேஜ் இருக்குது, லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன கல் மாதிரி இருக்குது. அந்த கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த லாக்கெட்டை வந்து பொறுத்துற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்குது, அதுக்குள்ளே கொண்டு போய் வெய் அப்படின்னு சொல்கிறான். என்னடா வெயின்னு சொல்கிறானே, இப்போ இவன் போனால் இவனை ஃபயர் பண்ணுவாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. பட் இவனை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஃபயர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவனை உயிரோடு பிடிக்கிறது தான் மேபி அவங்களோட ஒரு மிஷினாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இவனை விட்டுட்டு நம்ம டேராவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு சைடு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா லாக்கெட்டை வச்சிடறான். வச்சு அடுத்த செகண்ட் நம்ம டேரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட மண்டையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடறான். இப்படி அடித்த பிறகு நம்ம ஹீரோ என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க டப்புன்னு வந்து அவனோட பிளட் அந்த லாக்கெட்டில் வந்து விழுகுது. மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் போல். அவனோட பிளட் விழுந்த உடனே லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த 2 ஸ்டாச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. செம்மையாக பிளிங்க் ஆகுது. இப்படி அதிலிருந்து ஒரு பிரைட்டான ஒளி வந்ததுக்கப்புறம் டப்புன்னு அந்த ஹெலிகாப்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நொறுங்க ஆரம்பிக்குது. என்னடா ஆட்டோமேட்டிக்காக நொறுங்குதுன்னு பார்க்குறப்ப தான் தெரியுது, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டீமன் வந்து பார்த்தீங்கன்னா நொறுக்கிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீமன் போல், இவங்க கிளப்பி விட்ட டீமன் போல். என்ன நடக்குது அப்படின்னு நம்ம இருவும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த 2 டீமன்ஸும் அங்கே இருக்க ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து துவம்சம் பண்ணியிருந்தாங்க. துவம்சம் பண்ணதுக்கப்புறம் டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்டாச்சுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரோட உருவம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குது. என்ன அது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்ப அங்கே இருக்க அந்த 2 பேருமே வந்து வாய்ஸ் மாதிரி வருது. ஓ, இவன் தான் நம்மளோட நியூ மாஸ்டரா, இவன் ரொம்ப குழந்தையாக இருக்கானே, அப்போ நம்ம இவனை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாமே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இருந்த சொல்கிறான், இவன் சின்ன பையனாக இருந்தாலும் நம்ம அவனுக்கு ஒபே பண்ணி தான் ஆகணும், அவன் தான் நம்மளோட மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம டேரக்டாக சொல்கிறான், இவங்களுக்குன்னு பேர் எதுவுமே கிடையாது. சில பேரை வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே கூப்பிடுவாங்க. பட் இப்போதைக்கு இவங்க தான் உன்னோட டீமன்ஸ், அதாவது இவங்க தான் இப்போதைக்குன்னு சொல்ல, சாரி, இவங்க தான் உன்னோட டீமன்ஸ் அப்படின்னு நம்ம டேரக்டாக நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவோட டீமன்ஸ் போல். இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, சில மக்களால் டீமன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு தெரிய வருது. இதோட ஃபஸ்ட் எபிசோடு முடியுது. அண்ட் இந்த எபிசோடு பிடிச்சிருக்கும் நம்புறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் மறுபடியும் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா